ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரெவின். விவோ கிட்ட இருந்திருக்கக்கூடிய உருப்படியான சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா விவோடைய வி சீரிஸ் தான். அதுலேயும் அவங்க கடைசியாக கொண்டு வந்த விவோ V27 சீரிஸ். அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அக்ரெசிவான ப்ரைஸிங்கில் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆகட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த விவோ V27 சீரிஸுடைய சக்ஸஸர் அடுத்து விவோ V29 சீரிஸ் வரப்போகுது. அண்ட் இதில் ஒரு லைட்டான ஸ்மார்ட் ஃபோன் விவோ V29 லைட் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகுது. அந்த விவோ V27 லைட்டை பற்றின சில ஃபீச்சர்ஸ் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதை பற்றி அப்படி லைட்டாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த விவோ V29 லைட் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ லைட் வெர்ஷனாக இருந்தாலும் 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் வருது. 5G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் தான். ஸோ இந்த Snapdragon 695 பற்றி நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் சலிக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓரளவுக்கு நமக்கு அந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். கேமிங் மாதிரியான விஷயங்கள் நம்மளால் ஓரளவுக்கு ப்ளே பண்ணி முடியும். அந்த அளவுக்கான ஒரு ப்ராசஸர் தான். மற்றபடி 5G ப்ராசஸ், அதனால் 5G சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகுது. அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளே அப்படின்றது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஏன்னா சில பிராண்ட்ஸ் இனிமேல் நமக்கு LCD பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் இங்கே AMOLED கொடுத்துறது ஓகே. அண்ட் விவோ எப்போவுமே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வகையில் இது ஓகே தான். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் விவோ ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பேட்டரி கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம். பட் இங்கே நமக்கு சர்ப்ரைசிங்லி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்க்கும்போது 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நமக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரீசெண்டாக விவோ iQooல இருந்த 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்துருப்போம். ஸோ அந்த சார்ஜர் தான் இங்கே நமக்கு இருக்க போகுது. அண்ட் இதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் தான். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மொபைலுடைய கேமரா செட்டப். ஸோ கேமரான்னு பார்க்கும்போது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கேமரா அப்படின்றது இங்கே கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெயினாக ஹைலைட்டாக இருக்க போகுது. ஏன்னா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி, அதில் OISக்கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் 64 மெகா பிக்சல் OIS அப்படின்ற இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரியுது. அவங்க ஆக்சுவலி என்ன சென்சார்லாம் சொல்லலை. பட் 64 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னும் போதே நமக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 64 மெகா பிக்சல் OIS கேமரா கொடுத்தது எல்லாமே ஆம்னிவிஷன் சென்சார் தான். ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மோஸ்ட்லி நமக்கு ஆம்னிவிஷன் சென்சருக்கான கேமராவாக தான் இருக்கும். ஸோ அதில் டவுட்டே இல்லை. அண்ட் பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுதான் கொடுப்பாங்க. அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் 3 கேமரா இருக்குது. பட் 2 தான் கொடுக்குறாங்க. ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுக்கலாம்ல. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. 64 மெகா பிக்சல் பிரைமரி ஆம்னிவிஷன் சென்சரோட OIS சப்போர்ட் அண்ட் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரினா ஒரு 3 கேமரா தான் இங்கே நம்ம கொடுக்க போகிறாங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ஸோ யூஸ்வலாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் எல்லா பிராண்டும் கொடுக்கக்கூடிய அந்த செல்ஃபி கேமராவை இங்கே நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக விவோ கிட்ட இருந்து எப்போவுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. ஸோ நல்லா பட்ஜெட் செக்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். பட் ரியர் கேமரா அவுட்புட் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே நல்ல விஷயம். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய பிராண்ட் இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ விவோ iQoo இவங்க தான் ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை கொடுக்குறது உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. மற்றபடி டியூவல் ஸ்பீக்கர் இங்கே இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி ஹைப்ரிட் சென்சாரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. Android 13 மாதிரியான விஷயங்களோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அண்ட் மொபைலுடைய ப்ரைஸிங் ஆக்சுவலி ப்ரைஸிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசாக இல்லை. பட் இது விவோ V29 லைட் சீரிஸ் விவோ V29 லைட் 5G அப்படின்ற நேமில் வருது அப்படின்றதுனால கண்டிப்பாக நமக்கு இதனுடைய ப்ரைஸிங் 20,000 25,000 அப்படின்ற இந்த ப்ரைஸிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விவோ V27 ஒரு லைட் சீரிஸ் இருக்க வேண்டியது. பட் அந்த சீரிஸை இந்தியாவில் மட்டும் லான்ச் பண்ணல. குளோபலில் எல்லாம் ஆக்சுவலி விவோ V27 லைட் லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியாவில் மட்டும் லான்ச் பண்ணாமல் விட்டாங்க. பட் இந்த விவோ V29 லைட் இந்தியாவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வரும். விவோ V29 5G 29 Pro அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இந்த விவோ V29 லைட் 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 30,000 40,000 செக்மெண்ட்டுக்கு விவோ V27 Pro இருக்குது. அதனால் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20,000 25,000 செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் 20,000 ப்ரைஸிங் செட் பண்ணாங்கன்னா ஓகே ரீசனபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் 25,000 ப்ரைஸிங் செட் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு வாத்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த விவோ V29 லைன் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸிங் செட் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ப்ரைஸிங்கை பொறுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாத்தாக இருக்குமா இல்லையா அப்படின்றத பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.